இந்த கோவை மாணவி வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம். இந்த சம்பவத்தை பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல்வேறு நபர்கள் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மிகவும் கீழ்த்தரமாக, கொச்சையாக, அநாகரிகமாக பதிவிடுறாங்க. அதை நம்மளே பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் இருக்காருல்ல, அவர் கூட கேட்டிருக்காரு, அந்த பொண்ணு அந்த நேரத்துக்கு அங்க எதுக்கு போச்சு, அது தப்பு நடக்கிற இடம் தெரிஞ்சு எதுக்கு அவங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி மிகவும் ஒரு கீழ்த்தரமான விவாதங்களை வந்து முன்வைக்கிறாங்க. இதை மேற்கோள் காட்டி யாதவர்ஜுனா பேசியிருக்காரு. எனவே இது போன்ற பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர்களாக இருந்து கொண்டு இந்த கோவை மாணவியினுடைய இந்த பலாத்கார விஷயத்தில் பல்வேறு கீழ்த்தரமான விமர்சனங்களை வந்து முன்வைத்து வருகிறார்கள். அதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தானே ஆதரவா நிக்கணும். தலைவர் திருமாவளவன் அடிக்கடி இதான் சொல்லுவாரு, எந்த சூழ்நிலை வந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதுதான் அறம்னு. இப்ப இந்த கோவை விஷயத்துல பாதிக்கப்பட்டது யாரு? ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு. முதல்ல அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம ஆதரவா இருக்கணும். அவங்க செஞ்சது சரியா தப்பான்றதா